படவெடுப்புலாம் போயிரும், பரீட்சையில பாஸ் ஆயிட்டோம், ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரும். அப்ப அந்த மகிழ்ச்சியில அந்த மனுஷன் சொல்லுவானா, அர்ஜிவு இலாஹலி, நான் வீடு வரைக்கும் போயிட்டு, அவன் எங்க இருக்கணும் அவனுக்கு தெரியல பாருங்க, வீடு வரைக்கும் போக முடியுமா? இந்த அறிவு கூட அவனுக்கு அப்ப இருக்காது. அவன் என்ன சொல்லுவான், அர்ஜிவு இலாஹலி, பொண்டாட்டி போய் சொல்லிட்டு வந்துடுறேன், புருஷன் போய் சொல்லிட்டு வந்துடுறேன், பொம்பளையா இருந்தா எப்படி சொல்லுவான், ஆம்பளையா இருந்தா அப்படி சொல்லுவான், நான் என் குடும்பத்தார்ட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். எதுக்கு அப்படி சொல்றான்? என்னைய பறி கொடுத்துட்டு உங்க கவலையில இருப்பாங்க, நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொன்னா அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க, நான் சொல்லிட்டு வர்றேன்னு கேட்பான். அப்ப மாணவர்களுக்கு என்ன உத்தரவு தெரியுமா? இவனை இப்படி விட்டா கேட்டுட்டே இருப்பான், வீட்டுக்கு போறேமா, அவனை தூங்க போடு. என்ன செஞ்சிருவாங்க மாணவர்கள்? சொல்லுவாங்களா, நம் கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளைய போல நீ தூங்கு. யாருக்கு சொல்லப்படுது? நல்லடியாரா இருக்கிறார, கொஸ்டினுக்கு விடை ஒழுங்கா எழுதிட்டார, அவருக்கு சொல்லப்படுது நம் கனவுமத்தில் அரூஸ், நீ புது மாப்பிள்ளையை போல தூங்கு. எது வரைக்கும் தூங்கணும்? ஹத்தா எபாசகல்லாஹு மின் மல்ஜைகஹாதா, நீ படுத்து கிடக்கிற இந்த இடத்துல இருந்து அல்லாஹ் உன்னை எழுப்புவான. எழுப்புறன எப்ப? நம்மெல்லாம் எல்லாரும் அழிஞ்ச பிறகு எழுப்புறது அப்ப தானே. அல்லாஹ் உன்னை பின்னாடி எழுப்புவான, மறுமை நாள்ல, நியாய தீர்ப்பு நாள்ல. அது வரைக்கும் தூங்கு என்று சொல்லப்பட்டுரும். தூக்கமா ஆயிருவாங்க. இந்த கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விசாரணை நடக்குத, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு என்ன, அவர் என்ன செய்யறாரு? தூங்குறார். கெட்டவரில் நல்லவருக்கு உள்ளது. நல்லவராய் இருந்தால் அவரிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது, கேள்விக்கு விடை சொல்வாரு. அது அல்லாஹ்வுடைய ராஜ்யத்துல அது ஒரு செகண்ட் கூட இருக்கலாம். நம்ம உலகம் மாதிரி உள்ளது இல்லது. ஒரு செகண்ட் அந்த வேலை முடிஞ்சு போயிடும். முடிஞ்ச பிறகு என்னவாக? தூங்கு, பேசாம தூங்கு. தூக்கத்துல பாருங்க ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. அந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கம். ஆழ்ந்த தூக்கம்னா என்ன? அதுக்கு புது மாப்பிள்ளையை சொல்றாங்க. புது மாப்பிள்ளை தூக்கம் என்று சொன்னால் இரவுலாம் முழிச்சுக்கிட்டு இருந்து பகல்ல தூங்குவான், போன மாதிரி தூங்குவான்னு சொல்றான், அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவான், அந்த மாதிரி தூக்கம். அப்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாரு. அப்புறம் நீண்ட தூக்கம். ஆழ்ந்த தூக்கமாக இருக்கிறது. சரி 4 மணி நேரம் தூக்கிட்டு எந்திரிச்சிருவாரா? 2 வருஷம் தூக்கிட்டு 3 வருஷம் எந்திரிச்சிருவாரா? இல்ல. அப்ப நல்லடியார்னு நம்ம ஒரு ஆளை நம்புனா என்ன நம்பணும்? நல்லடியார்கள் எல்லோருமே தூங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லா நல்லடியார் என்ன செய்யறாங்க? தூங்குறாங்க. சாதா தூக்கமா இருந்தா கூட என்ன செய்ய, சில பேரு தூங்கிக்கிட்டே முழிச்சுக்கிட்டு இருப்பான், தூங்குவான், அப்படி அப்படி விளங்கும். சில விஷயங்கள்லாம் காதுல வந்து விழுவும். அந்த தூக்கம் இல்லை, இது அதுக்கு ஆழ்ந்த தூக்கம்ங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான உதாரணம் சொல்லி பச்சை பிள்ளைக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுனாங்கன்னா எந்த ஒரு விஷயமும் விடுபடாது, எல்லாம் அப்படி அடக்கி சொல்லுவாங்க. அதனால சொல்றாங்க புது மாப்பிள்ளை மாதிரி தூக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் டிஸ்டர்ப் பண்ண இயலாது, என்னத்தை கத்துனாலும் இடி இடிச்சாலும் அவனுக்கு விளங்காது. அந்த மாதிரி என்ன செய்வாரு? தூங்குவாரு. இப்ப நம்ம இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் உள்ள நடக்கிற விஷயத்தை சொல்ல முடியும். நீங்களோ நானோ பெரிய பெரிய அசர்த்துமார்கள் சொல்ல இயலாது. அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் அறிவித்து கொடுத்து நமக்கு என்ன சொல்றாங்க? நல்லடியார்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிறோம். நம்ம பகதாதுல அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு இல்லையா, அப்துல் கார் ஜீலானி என்பவர். அவர் நல்லடியார கெட்டடியார நமக்கு தெரியாது, அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஒரு பேச்சுக்கு நல்லடியார் என்று வைத்துக் கொள்வோம். நம்ம நம்புற மாதிரியே, நம்ம நினைக்கிற மாதிரியே மகான் என்று வைத்துக் கொள்வோம். மகான் என்று வைத்துக் கொண்டால் இப்ப அவர் என்ன செய்யறார்? மகான் என்று வைத்துக் கொண்டா இப்ப என்ன செய்யறார்? அவரு தூங்குறார். எப்படி தூங்குறாரு? அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாரு. எவ்வளவு நாளைக்கு தூங்குறாரு? திரும்ப எழுப்புற வரைக்கும் தூங்குறாரு. ஏன் இப்படி கத்துற? நான் ஒரு ஆண்ட வரேன், எப்படி அவர் தூங்கணும் செய்யறாருப்பா? அடே நல்லடியார் நீ நினைச்சேன்னு சொன்னா அவரை கூப்பிடாம இருக்கணும், அப்பதான் நீ நல்லடியார்னு நினைக்கிற. கூப்பிடாம இருந்தா தான் அவரை நீங்க அவுலியான்னு ஏத்துக்கிட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு மனிதனை நல்லடியார் என்று நீங்க எப்ப நம்புகிறீர்களோ அப்பவே நீங்க முடிவு பண்ணீங்கன்னு அவரை கூப்பிடக்கூடாது. நல்லடியார் வந்து தூங்குவாங்க. இன்னும் சொல்ல போனா புது மாப்பிள்ளை தூக்கத்துல இன்னொரு அர்த்தம் இருக்குது. புது மாப்பிள்ளை தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டாங்க. நீங்க கல்யாணம் பண்ணி மாமியா வீட்டுக்கு போறீங்க, போய் தூங்குறீங்கன்னு வைங்களேன், யாரு வந்து கேட்டாலும் மாமியா வீட்டுல என்ன செய்வாங்க? இப்பதான் வெளியே போனாருவாங்க. ஏன்? மருமம் அசன் தூங்கிட்டு இருக்கிறாரு, அவர் ராத்திரி முடிச்சிருப்பாரு, அவரை போய்கிட்டு தேடி நண்பர்கள்லாம் வருவாங்க. என்ன சொல்லுவாங்க? மாமியா வீட்டுல இல்லையே, வெளியே போயிட்டார. எதுக்காக வேண்டி? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மருமவனை, நல்லா அசன் தூங்கட்டும், தூங்கினா தான் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். புது மாப்பிள்ளை தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்ப புது மாப்பிள்ளை தூக்கம்னு சொன்னதன் மூலமாக யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க,
அவங்களுக்கு விளங்காது, எந்திரிக்க போறது இல்ல, எதுக்கு அனுப்பி கத்துறீங்க? இதான் மேட்ரு. இப்ப விஷயம் விளங்கிருச்சா? கபருக்குள்ள உள்ள விஷயங்களை பற்றி ஏன் நீங்க தீர்மானிக்கிறீங்க? அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை சொல்லிட்டு போங்க. அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன சொன்னாங்களோ அதை சொல்லிட்டு போனோம்னு சொன்னா இது மாதிரி செய்வாங்களா? நம்ம ஊர்களில் என்ன நடக்குது? ஒரு நல்லதுக்கு எதா இருந்தாலும் அவர் மைதின் ஆண்டவர் தான்.